ஹாய், எப்படி எல்லோரும் இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு சமையல் வீடியோ, ஒரு சின்ன இது என்னோட சொன்னால் முட்டை பொரிக்கிறது அப்படி ஜாழ்ப்பாணத்து ஸ்டைலில் கொஞ்சம் காரசாரமாக முட்டை இப்படி பொரித்து சாப்பிட்றேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ முட்டை வந்து நார்மலாக நாங்கள் அதில் புட்டு அதற்கெல்லாம் வந்து ஒரு புட்டோட ஒரு முட்டை ஒரு தனி ஒரு முட்டை இருந்தாலே நாங்கள் சமாளித்து மிக வடிவாக சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ ஒரு சிம்பிளாக ஒரு முட்டை எப்படி செய்யணும்னா பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் எடுத்துருக்க வந்து வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இதில் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நாங்கள் அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து முட்டை வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நார்மலாகவே வெங்காயம் வந்து எல்லாத்துக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறது. ஸோ வெங்காயத்தை தேவையான பாய்க்கும். அதை விட இங்கே வந்து தேவையான உப்பு எடுக்க போகிறோம். அதோட மிளகு, மற்றது அதோட சீரகம், இதையும் நான் போட்டோம்னு சொன்னால் இந்த முட்டை வந்து நல்லா இருக்கும். ஸோ முதலாவது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் முட்டையை அடித்து வந்து உதவுறோம். இப்போ இன்றைக்கு உங்களை செய்கிறதுக்கான ஒரு முட்டையை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ முட்டையை நாங்கள் வடிவாக இப்படி ஊற்றிட்டு அதுக்குள்ள வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். வெங்காயம், மிளகாய், அதோட கருவேப்பிலை வந்து கிணவர் சேர்க்கிறீங்கள. ஆனால் கருவேப்பிலை வந்து சேர்த்தா ஒரு நல்ல ஒரு மனமும் நல்ல ஒரு டேஸ்டையும் வந்து அது கொடுக்கும். ஸோ அதோட மிளகு வந்து ஒரு ஆகலை கணக்கு போடாமல் ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு மிளகையும் சேர்த்துட்டு அது பிறகு வந்து வெந்தயம் கொஞ்சம் போடுப்போம். சீரகம் கொஞ்சம் போடுப்போம். அதோட வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு நான் சேர்க்க போகிறோம். உப்பு வந்து பார்த்து போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு மணி நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இருக்கா பாருங்க உப்பு சரியாக இருக்கும்னு சொல்லி இதுக்கு வந்து அப்படி ஒரு கரண்டி வச்சு வடிவம் அடிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி வடிவம். சின்ன ஒரு வேலை தான், பெரிய இது ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு முட்டை ஒரு பெருசாக செய்து சொன்னால் அது பொருட்டாக இருக்கட்டும் இடியப்பம். இப்போ நாங்கள் அப்படி முட்டைக்கு வந்து எல்லாத்தையும் நல்லா கிளந்தா பிறகு சட்டியை வந்து இப்போ நாங்கள் ஒரு சின்ன சட்டியை ஒன்று எடுத்து அதை வந்து கொஞ்சம் சூடாக்குவோம். இப்படி சூடாக்கிட்டு வந்து கூடுதலாக வந்து நீங்கள் வந்து ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம். கூட நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது வந்து நல்ல இந்த முட்டைக்கு வந்து பொரிக்கைக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் வந்து அது நல்லெண்ணெய் வந்து ஒரு நல்ல கொழுப்புன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ அது உடம்புக்கு நல்லது. மற்றது எண்ணெயை வந்து கணக்கு சேர்க்கக்கூடாது. ஒரு அளவான எண்ணெயை தான் நீங்கள் வந்து இதில் காட்டிக்கிற மாதிரி ஒரு கொஞ்சமாக ஒரு 2 மேசக்கரண்டி மாதிரி எண்ணெயை சேர்த்துட்டு நாங்கள் பொரிக்க போகிறோம். சரி, இப்போ கொஞ்சம் வந்து எடுத்த வீச்சுக்கு ஊற்றி விடக்கூடாது. இப்போ நாங்கள் அந்த முட்டை கலவையை என்ன சொன்னால் எண்ணெய் வந்து கொஞ்சம் கொதிக்கணும். இப்போ எண்ணெய் நீங்கள் அந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ எண்ணெய் கொதிக்க லைட்டாக அந்த இதுகள் வரும். ஸோ அந்த டைம் தான் நாங்கள் வந்து முட்டையை ஊற்றுவோம். இன்னும் வடிவாக கொதிக்கலை நினைக்கிறேன். கொஞ்சமாக இதண்ட வலிக்கிடுது. இப்படி நாங்கள் சின்ன வெங்காயம் அதில் போடும்போது தெரியும் உங்களுக்கு எண்ணெய் கொதிச்சுட்டா இல்லையான்னு சொல்லி. ஒரு நல்ல ஒரு முட்டை வந்து உங்களுக்கு வந்து இப்போ பொரிச்சு கொண்டிருக்கு. கூட முட்டை பொரியலை ஜாழ்ப்பாண முட்டை பொரியலை விரும்பாதாக்கன்னு சொல்லி ஒருத்தனுமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து முட்டை பொரியலைன்னா நல்ல ஒரு அப்படி இருக்கும். இப்போ என்ன நான் சிக்கனோ பீஃபோ மட்டனோ என்ன சாப்பிட்டாலும் முட்டை கொண்டு பக்கத்தில் இருந்தால் தான் எனக்கு அந்த சாப்பிட்ட ஃபீல் ஒன்று வரும்.
நான் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வந்து திருப்பி வருவேன் மற்ற சைடு. ஓகே, இந்த இந்த அளவு இந்த கலருக்கு வந்தது ஓகே. நல்லா எண்ணெய் நல்லா கறியை விட்டுரும். டைமை வழியாக பார்த்து எடுக்கணுமா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முட்டையான வடிவாக பொரிஞ்சு வந்துட்டு இப்போ இதை வந்து ஒரு புட்டோட ஃபுல்லாக சட்டிச்சு அப்போ அந்த மாதிரி இருக்கும். லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்குமேவே. உப்பு எல்லாமே கணக்காக இருக்குது, செமையாக இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்குது. சூட புட்டோட சாப்பிட்டு குழச்சி சாப்பிட செமையாக இருக்குது. நீங்களும் உங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி முட்டை வந்திருக்குன்னு சொல்லி எங்களுக்கு காமெண்ட்ஸில் சொல்லணும். மற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.